இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி காரசாரமான டேஸ்டியான ஒரு இஞ்சி சட்னி தான் பார்க்க போகிறோம். ஒரு விரல் சைஸ் இஞ்சி நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 4 பல்லு பூண்டு அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டு நல்லா புண்ணியமாக வதக்கிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி சேர்த்து வதக்கிக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே எத்தனை வெங்காயம் எடுத்துக்கோங்க அத்தனை தக்காளி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. கடைசியாக நான் அதில் 4 மிளகாய் வதக்கி அதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும் எக்ஸ்ட்ரா நீங்கள் வத்தல் போட்டுக்கலாம். நல்லா ஆறோன்னு மிக்ஸி ஜாரில் போட்டு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்துட்டு அரைச்சி எடுத்த இஞ்சி சட்னி அதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் ஸ்லோவிலே கொதிக்க விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நார்மலாக தொட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக அதனால் தோசையை மொறுன்னு ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டு இஞ்சி சட்னி மேலே தடவி சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.